எல்லாருமே என் குரல்ல தான் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவா நான் செஞ்சு போட போறேன். சில விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த டிராஃபிக் இஷ்யூஸ் தான். நீங்க காலையிலயும் சரி மதியமும் சரி உங்க பிள்ளைங்களை எப்படி கொண்டாந்து இறக்கணும், எங்க நின்று கூட்டிட்டு போகணும் நான் தெளிவா சொல்ல போறேன். இதுக்கப்புறம் இந்த கேட், இந்த என்ட்ரன்ஸ் வந்து பிளாக் பண்ணக்கூடாது யாருமே, சரிங்களா? சரி, மோட்டோ சைக்கிளிஸ்ட், சரிங்களா? நம்ம இப்போ ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எங்க வந்து நீங்க நிக்கணும், இது வந்து காலையில், சரிங்களா? எங்க வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா காலையில ஒன் டே நீங்க ஒரு வழியா தான் வருவீங்க. நேரா வந்தோடனே இந்த இடத்துக்கு போயிருங்க. ஓகே, ஸோ உங்க பிள்ளைங்க எப்படி இறங்கணும்னு பாருங்க. இந்த சைட்ல அவங்க கால் வைத்து இறங்குனாங்கனாக்கா இங்க காடி போற இடம். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு. ஸோ அங்கே காடி ஆனால் எக்ஸாஸ்ட் பைப் இருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டீச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இறங்கின கையோட நீங்க போயிடணும். நிற்கக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா இங்க நின்னாக்கா டிராஃபிக், ஏன்னா அடுத்தடுத்து மோட்டர்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ நீங்க நேரம் வெளியேற வேண்டியதான் பிள்ளையை விட்டுட்டு. ஒரு 2 செகண்ட் தான் உங்களுக்கு பிள்ளைய இறக்கிட்டு ஏத்துறதுக்கு. ஓகே, இது வந்து காலையில் மோட்டர்ல வரவங்களுக்கு இந்த இடம் தான். இங்க தான் நீங்க நிப்பாட்டி ஏத்தணும். ஸோ இங்க காடி எதுவும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்க ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து காடியில வருவாங்க. ஓகே, காடியில வரவங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க நின்னீங்கன்னா உங்க பின்னாடி இன்னொரு 3 காடியில இருந்து பிள்ளைங்க இறக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலயும் கொஞ்சம் ரிஸ்க்லாம் இருக்கு. ஓகே, அப்ப எழுமா. ஓகே, இந்த பொண்ணு இங்க இறங்குறாங்கனாக்கா அடுத்த காடி இங்க போவோம். ஏன்னா டபுள் லைன்ல ஓடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஸோ இதுவும் ஆபத்து. ஸோ நீ பின்னாடி சுத்தி அங்கிட்டு. ஸோ இதை ஏற்கனவே வாய்ஸ் நோட்ல சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பின்னால சுத்தம் எந்த ஆபத்தும் இல்லை. ஓகே, இதற்கிடையில எப்படி நுழைஞ்சு அங்கே போயிடாதீங்க. ஏன்னா பிள்ளைங்க இறங்குறாங்க, சரிங்களா? ஸோ இறங்குன போயிட அவங்க பேக் எடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்க நிக்க கூடாது, நேரம் வெளியே. பெற்றோர்களே, இது வந்து மதியம் ஆஃப்டர் ஸ்கூல் நீங்க எப்படி உங்க பிள்ளைங்க வந்து கூட்டிக்கணும்னு. ஓகே, இன்றையில இருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். மோட்டோர்ல போற பிள்ளைங்க எல்லாம் வந்து இங்க உட்காந்துருப்பாங்க இந்த பொண்டோல. ஸோ இந்த பொண்டோல உட்காந்துருக்கிற பிள்ளைங்க வந்து மோட்டார் சைக்கிள்ல போற பிள்ளைங்க. ஸோ நீங்க என்ன செய்யலாம், வந்துட்டு உங்க மோட்டரை இப்படி நீங்க பார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஒரு 20 பேர் அழகா இந்த இடத்துல மோட்டரை போட்டுக்கலாம், சரிங்களா? அங்க வாசல் கிட்ட யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா இது ஸ்கூல் என்ட்ரன்ஸ். இங்க வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி, ரொம்ப நேரமா இருந்தாலும் சரி, இங்கிட்டு யாரும் வந்துடாதீங்க. ஓகேங்களா? இங்கிட்டு யாரும் வரக்கூடாது, அதுதான் ரூல்ஸ். இங்க யாரும் நிக்க கூடாது. கொஞ்ச நேரம் தான், அதெல்லாம் சண்டை போடாதீங்க. நம்ம ரூல்ஸ் நம்ம இதை அமல்படுத்தணுமா எல்லாம் சரியா நடக்கணும், அவ்வளவுதான். ஸோ நீங்க இப்படிதான் உங்க மோட்டரை பார்க் பண்ணிட்டு வாங்க, நடந்து வாங்க. ஓகே, நீங்க இப்படியே வந்து இங்க நிக்கலாம். இங்க நின்று உங்க பிள்ளைங்க இங்க தான் இருப்பாங்க. நீங்க கூப்பிட்டுக்கலாம். இல்ல உங்களை பார்த்தோன்னே பிள்ளை வெளியே வந்துடும், சரிங்களா? ஓகே, இது நின்னீங்கன்னா உங்க பிள்ளை வெளியே வரும். அவ்வளவுதான். நீங்க உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். நீங்க பாட்டுக்கு மோட்டர் நீங்க போட்டுட்டு உங்க நண்பர்கள்லாம் வருவாங்க, நீங்க கதை பேசணும்னு நினைப்பீங்க. பட் வேற நாளை பாருங்க, வேற இடத்த பாருங்க நீங்க போய் பேசுறதுக்கு. ஸ்கூல் மென்னுக்கு வேண்டாம், சரிங்களா? இங்க ஒரு கூட்டமே இருக்க வேண்டாம். இனிமேல ஸ்கூலா இருக்கட்டும், அந்த என்வாயர்மெண்ட். ஏன்னா வெளியுள்ளவங்களாம் பாக்குறாங்க நம்ம பள்ளி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கு. ஸோ எல்லாரும் நம்மள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நம்ம வந்துட்டு காடியோ மோட்டரோ இங்க போட்டுட்டு இங்க உள்ள ரெசிடென்ஸோட செடிகளோ மரத்துலையோ கை வைக்க கூடாது. கருப்புல பறிக்கிறேன், அது நம்மளோட இல்லை, அது அவங்க வீட்டுல அவங்க நட்டு வச்சது. எப்படி நம்ம போய் இல்ல கை வச்சு பறிக்கலாம்? சரி, பறிக்கிறீங்களே, அனுமதி கேட்டுட்டு பறிக்கலாம். அனுமதி கேட்கறதுல மரத்தையே உடச்சு விட்டுறீங்களா? அந்த கம்ப்ளைண்டும் நம்மளுக்கு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது ஸ்மூத்தா போனோம். இது வந்து மோட்டார் சைக்கிளிஸ்ட் நினைக்கிறேன். காடியில போறவங்க எந்த இஷ்யூஸ் இல்லை. நீங்க வரீங்க, அழகா போறீங்க, பிள்ளைங்க அந்த கேட் வழியா வெளியே வராங்க. மதியம் அந்த கேட் வழியா அவங்க வெளியே வராங்க. ஸோ இங்க இருந்து எடுக்கலாம். இங்க தாராளமா ஒரு 3 காடி நிக்கலாம். ஏன்னா காடி பார்க் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. பட் காமெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 3 காடி இங்க நிக்கலாம். பிள்ளைங்க அங்கிருந்து வெளியாகுவாங்க, சரிங்களா? நீ கூட்டிட்டு போயிருக்கேங்க. காடியை போட்டுட்டு கதை பேசுறதோ வேண்டாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை பேசுனா தயவுசெய்து வெளியே எடுத்துட்டு போயிருங்க.
காலையிலயும் சரி இந்த மத்தியானமும் சரி ஆனா அதை பார்க்க கூடாது. இன்னொன்னு இது வந்து பள்ளி ஏரியா சரிங்களா. அந்த ஸ்மோக்கிங் உங்களுக்கு தெரியும், sekolah adalah kawasan larangan merokok. நம்ம வந்து பப்ளிக் இடத்துலயே புகை பிடிக்க கூடாது. ஸ்கூல் மெனுங்க நின்று பிடிக்காதீங்க. ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு வெயிட் பண்ற வேலைக்கு நீங்க ஒரு வேலையை பண்ணிடுறீங்க இங்க அல்லது இங்க அல்லது அந்த அங்க போய் பண்றீங்க. இது என்ன காசன் ஸ்கூலா தாங்க. இந்த நடைபாதையே பள்ளி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அங்க போய் நின்று குடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு சரிங்களா. ஓகே, இப்போ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நான் நினைக்கிறேன் உங்க காடியை நீங்க போயிட்டு அங்கிட்ட அந்த லோரோங்க இருக்கு இல்லையா, அங்கிட்ட பார்க் பண்ணிட்டு நடந்து வந்து இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் இல்லையா, ஸோ அப்படியே கூட்டிட்டு போங்க. இன்னொன்னு, ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா பிள்ளைங்க காடியில் தான் இருக்கணும். அவங்க வெளியே இருக்கக்கூடாது, வெளியே வரவே கூடாது. ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு அந்த நேரத்துல ஏதாவது அடிபட்டு இதெல்லாம் ரொம்ப தவறா இருக்கும் சரிங்களா. சோ இதை கொஞ்சம் பாத்துக்கணும் நீங்க. இதெல்லாம் இந்த பாருங்க, இது பேசுறது எல்லாமே பிள்ளைங்க சேஃப்டிக்காக தான். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்ப இதுதான் சரியான வழி நான் சொல்ல வரல சரிங்களா. ட்ரையல் அண்ட் எரர் நம்ம பார்ப்போம். இது எப்படி வேலை செய்யுது, இன்னைக்கு என்ன நடக்குது. நான் வெளியே நிக்கிறேங்க, இன்னைக்கு நான் மதியம் பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. சண்டை போடுறதுனா என்ற சண்டை போடலாம், கொஞ்ச நேரம் தானே, அப்படிலாம் வேணாங்க. ஸ்கூல் ஏரியா இதே நம்ம ஒரு எஸ்கே பள்ளியில போய் செய்ய மாட்டோம். தமிழ் பள்ளினா நம்ம ஏன் இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டு இப்படிலாம் நம்ம நடந்துக்கிறோம். தமிழ் பள்ளிக்கு உதவி செய்யலாமே. இப்ப நான் ஒரு சொல்லிட்டேன், உதவி செய்யுங்க எனக்கு. ஏன்னா இது ஒன் வே ஆயிடுச்சு. இப்ப ஒன் வே ஆயிடுச்சுன்னா இப்படிதான் வரணும் இப்படிதான் போனோன்னு ரூல்ஸ் இருக்கு. ரோடுனாலே ரூல்ஸ் தானேங்க. நம்மளா லைசன்ஸ் எடுத்து தானே வாகனத்தை ஓட்டுறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்னு சேஃப்டி, பிள்ளைங்களோட சேஃப்டி தான் இந்த இடத்துல நான் முக்கியமா பாக்குறேன். ஏன்னா பேரண்ட்ஸோட சேஃப்டியும். ஏன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க, அங்க உள்ள இருந்து வர பிள்ளைங்க வெளியே வரும்போது கஷ்டப்படுறாங்க. நடக்கிறதுக்கு இடம் இல்லை அவங்களுக்கு. அந்த எக்ஸாஸ்ட் பைப்ல கால் எதுவும் சுட்டுக்குச்சுன்னா நீங்க பதில் சொல்ல போறீங்களா? அந்த கேஸும் எனக்கு தான் வரும். ஸோ பாத்துக்கோங்க, இந்த நடு இடம் நீங்க பாத்துக்கோங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ். இங்க யாரும் உங்க வாகனத்தை கொஞ்ச நேரம் கூட நிப்பாட்டு போறேன்னு இல்ல. ஓகே, அடுத்தது பள்ளி அலுவலாம் நீங்க வரீங்க, நீங்க ஆபீஸ்க்கு வரணும். ஆபீஸ்க்கு வந்து பார்க்க போறீங்க, தலைமை ஆசிரியர் பார்க்கணும், டீச்சர்ஸ் பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு கூட முடியல கூட்டிட்டு போகணும். தயவு செய்து இங்க பார்க் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகே, நீங்க இந்த நடப்பாதையில போய் பார்க் பண்ணலாம். இங்க உங்க மோட்டர் எடுத்துட்டு போயிட்டு இங்க பார்க் பண்ணலாம். காடினா கொஞ்சம் மின்னுக்கு போய் பார்க் பண்ணுங்க. தயவு செய்து வாசல்லே பார்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்படி நீங்க மேலே ஏறி உங்க பிள்ளை எடுத்துட்டு இறங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமா தான் ஆகும். ஸோ எந்த காலகட்டத்திலையும் இங்க பிளாக் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ உங்களுக்கெல்லாம் நான் தெளிவாக விளக்கிட்டேன், வீடியோலேயே விளக்கிட்டேன். ஏன்னா வாய்ஸ் நோட் சொன்னாக்கா சில பேருக்கு எந்த இடம் தெரியாது. ஸோ இது இங்கே தான் இப்படி தான் நான் காட்டிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்துட்டு ஒரு பார்த்துருப்பீங்க, அந்த பெற்றோர் வந்து அவங்க பிள்ளைய இறக்கிட்டு சட்டுன்னு வேகமாக காடி எடுத்தாங்க. அது ரொம்ப நடக்குது. ஏன்னா அந்த சைடு டபுள் நாங்கள் போய்கிட்டே இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம ஸ்கூல் பேரண்ட்ஸ் மட்டும் தான் நிப்பாட்டி பிள்ளைங்களை இறக்குறீங்க. இங்கே உள்ள ரெசிடென்ட்ஸ் அவங்க பாட்டுக்கு அந்த ஃப்ளோ போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் போகிறாங்க, சட்டுன்னு காடி எடுக்கக்கூடாது. சிக்னல் போட்டுட்டு பார்த்துட்டு சரிங்களா, பார்த்துட்டு பொறுமையா வாகனத்தை எடுங்க. ஏன்னா இந்த சேஃப்டி இஷ்யூஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் ஆரம்பிச்சு இதை பள்ளியில அடுத்து வெளியே எல்லா இடத்துலயும் இது வரும். நம்ம கணக்கா இங்க நடந்துக்கிட்டோமா எல்லா இடத்துலயும் நம்ம சரியா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியல, நான் இங்க தான் போடுவேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னா சரிங்களா. இன்னைக்கு பேசுவோம், இன்னைக்கு நான் வெளியே வரேன், பேசுவோம் என்னதான் பிரச்சனை. ஓகே, ஏன்னா நாங்கள் வீடியோ போட்டேன், இப்போ எல்லாம் எம்டியா இருக்கு. அப்போ திடீர்னு யாரோ வந்து காடி போட்டுருவாங்க. ஆனால் அந்த 50 மீட்டர்ஸ்க்கு நாங்கள் எம்டி பண்ணி வைக்கிறோம் சரிங்களா. ஏன்னா இது கவசான் ஸ்கூலா ஓகேங்களா. அந்த மாதிரி போடுறதும் டிபிகேல் பொறுத்த வரைக்கும் அது தவறு தான், போடக்கூடாது தான். பட் போட்டிருக்காங்க ரெசிடென்ட்ஸ், அவங்களுக்கு இடம் இல்லை போடுறதுக்கு. நம்மளும் ரொம்ப இது பண்ணக்கூடாது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த 2 வேலையை மட்டும் இதெல்லாம் கணக்காக பார்த்துக்கோங்க சரிங்களா. பெற்றோர்களே பொறுமையாக இந்த காணொலியை பார்த்து புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைங்களோட பாதுகாப்பு நம்மளோட கடமை, இதையும் பார்த்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.